நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. செல்வமும் செல்வாக்கும் இனிமேதான் பொங்கி வரப்போகுது, பொங்கி வரப்போகுது. ஜக்கம்மா அருளால மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக வர போறா, மருமக வர போறா. ஆமா, அவன் காலேஜுக்கு இப்பதான் போறான். இதுல கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். நீ முதல்ல சொன்னியே, அது ஒழுங்கா நடந்தா போதும். முதலாளி, என்ன கந்தாயி? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன், ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா. இரு வர்றேன். என்ன கந்தாயி பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னா உருகிட்டீங்களோ? இல்ல, உங்க ஆயி அப்பன் சம்பாரிச்சாதானே உங்களுக்கு இந்த பணத்தோட அருமை தெரியும். கொண்டாங்க. கும்பிடுறேமா. என்ன கந்தாயி, பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கியாம்ல? ஆமாமா. நிறைய செலவாகுமே. ஐயோ, அதை ஏமா கேக்குறீங்க? கொண்டான் கொடுத்தான் வந்தவன் போனவன் என் தாலியே அந்து போகும். இந்த மனுஷனுக்கு அறிவு வேண்டாம். 100 ரூபாய் ஆட்டிட்டு வராரு. நான் தான் மனசு கேட்காம கூட 100 ரூபாய் வச்சு கொண்டாந்துருக்கேன். இந்த வச்சுக்க. இல்ல, என்ன காதுல 1/4 கிலோ கழுத்துல 1/2 கிலோ நகையை போட்டுக்கிட்டு இப்படி பிச்சைக்காரத்தனமா நடந்துக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்க? நான் இப்படி பிச்சைக்காரத்தனமா நடந்துக்கிறதுனாலதான் ஐயாவுக்கு ஊருக்குள்ள லட்சாதிபதியா நடமாடிக்கிட்டு இருக்கிய. தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க அப்ப இருந்த சொத்தை எல்லாம் ஓம் பேர்ல பாதியும் என் தங்கச்சி பொண்ணு பேர்ல பாதி எழுதி வச்சுட்டு மண்டைய போட்டுட்டாரு. நீ என்னடனா ஒவ்வொரு சொத்தா வித்து ஒவ்வொன்னா காலி பண்ணிட்டு வர. அட சும்மா இருங்கப்பா, இருக்கிறத வித்துனால 7 தலைமுறைக்கு தாங்கும். அடாடாடா, ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பனும் பிள்ளையும் விதைச்சதுதானே முளைக்கும். பாய் முட்ரி. இந்த பாரு, நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம். 15 வருஷமா என் தங்கச்சி நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாம ஒதுங்கிட்டா. தங்கச்சில மாதிரி அவளுக்கு ஒரு பொண்ணு வளர்ந்துருக்கிறாள்ல, அட அவளையாவது ஒரு அசத்தி ஒன்னதான் கட்டிக்கேன்னு ஒத்த கால நிக்க வச்சின்னா 5 கோடி சொத்துக்கும் சொந்தக்காரன் ஆயிடலாம். இல்ல, காலையில பவுடரை பூசிக்கிட்டு நான் பல்லாங்குழி ஆடவா போறேன். அதெல்லாம் நான் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வழிய விடுப்பா. இவனுங்களுக்கு இதே பழப்பா போச்சு. காலையில பொண்ணுங்க காலேஜ் போகும்போது நம்ம கடை, சாயங்காலம் காலேஜ் விட்டு திரும்பி வரும்போது பரமசிவம் கடை. விடு, நம்ம பழப்பம் நடந்தா சரி. ஏடா பவானி போயிட்டாளா? இனிமேதான் மாமே. சூடாமணி இன்னும் வரல. நம்ம வாடி இன்னும் போகலையே. டேய் பவானி வரடா. மச்சான் வடிவே, என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்த? நான் செருப்பை நினைத்தேன். சரோஜாங்கடி இந்நேரம் காலேஜே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருப்பா. லட்சக்கணக்கான சொத்தோட அவன் பொண்ணை என் கையில ஒப்படைச்சிட்டு மண்டைய போட்டுட்டான். அவன் சொத்து பத்து பூரா இந்த கிராமத்துல இருக்குது. அதனால பட்டத்தை விட்டு இந்த பட்டிக்காட்டுக்கு நாங்க வந்துட்டோம். இதுதான் எங்க விஷயம். இப்போ நல்ல பணக்காரனா படிச்சவனா எங்க லெவலுக்கு ஒரு மாப்பிளைய சொல்லு பாப்போம். பிஏ பத்தாது, எம்ஏ, அதுக்கு மேல எம்பிஏ. யா பிச்சை போடுங்கயா. யோ வேற வீட்டுல போய் பாரு. அதே ஞான தேசிகா பிச்சை போடுறா. பிச்சைக்கார நாய் பேர சொல்லியா கூப்பிடுற? அதானே. ஏண்டா கொழுப்பா? அடே ஞான தேசிகா, என்ன தெரியலையா? நான் தானா புண்ணிய கோடி. புண்ணிய கோடியா? உனக்கா இந்த நிலைமை? படிச்ச மாப்பிளதான் வேணும்னு என் ஒரே பொண்ணுக்கு கட்டி வச்ச. அவன் பொண்ணையும் சொத்தையும் வச்சுக்கிட்டு என்ன விரட்டி அடிச்சுட்டான். அடே காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ மாங்கா மடையனா பார்த்து கட்டி வை. அப்பதான் உனக்கு அடக்கமா இருப்பான். பாத்தியாடா மணி அடிக்குது, நல்ல சகுனம். நான் சொல்றத நீ நம்பு. அண்ணே கண்டுபிடிச்சிட்டேன். எதை? எம்பிபிஎஸ்
தேவையே இல்ல. இப்ப என் ஐடியாவை நான் மாத்திக்கிட்டேன். படிப்பறிவே இல்லாத நல்ல வடிகட்டின முட்டாள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். இருக்கானா? இருக்கிறான். மாங்காமடியே இருக்கான். 1 நம்பர் கேனையே இருக்கிறான். ஒண்ணுக்குமே லாயக்கு இல்லாதவன் இருக்கிறான். எங்க எங்க இங்கதான். யாரு? நான் தான். நீயா? திரும்பு. இதோ. போடாங்க. ஐயப்பா. அடுத்த காடை நீதான் போடணும், போடுறா. கடலை பொரி பொரி வேணுமா? ஐயோ ஐயோ போய் புடிங்கடா. வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லாத நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள போந்து அடித்தடி கலாட்டா பண்ணிருப்பீங்க. என்ன செய்யறதையும் செஞ்சுட்டு முறைக்கிறியா? அடிப்பட்டவன் அவன், அடிச்சது நீ. அடிச்சதுக்கு என்ன காரணம்னு முதல்ல ஊருக்கு சொல்லு. செல்லப்பா காரணம் இல்லாம ஒருத்தர கை நீட்ட மாட்டான். இந்த அயோக்கிய என்ன தப்பு பண்ணானோ யாரு கண்ட? ஆமா, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டோட பொண்ணுங்கிற உரிமையில கேக்குற சொல்லு. அடுத்த பிரசிடென்ட் பாப்பாதான். என்னடா கேக்குற, பதில் சொல்ல மாட்டேங்கிற? நிஜமாவா? பின்ன நான் பொய்யா சொல்றேன்? இந்த காலேஜ் ஆறு கட்டினதுன்னு நான் கட்டினது. என் வீட்டுல படிக்கிற பையன் என் வீட்டுக்குள்ளேயே பூந்து என் பொண்ணு தனியா இருக்கும் பொழுது அவகிட்ட ரவுடித்தனம் பண்ணிட்டு போயிருக்கிறான். அவனை சும்மா விட்டுருவியோ? செலப்பாவை கூப்பிடியா? வரட்டும் அந்த பையன். சொல்லிட்டேன்ல, கிழிச்சிட மாட்டாரு. You are suspended. நல்லா வயிறாகல? இல்லம்மா, காலேஜ் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. Get out. என்னையா பாக்குற? போகலையே. அப்பனே ஒப்புலியப்பா, நீதான் புண்ணிய கோடி ரூபத்துல வந்து எனக்கு ரூட் காமிச்சிருக்கிற. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி, முட்டாள்கள் தினமான இந்த நல்ல நாள்ல என் பொண்ணுக்கு ஒரு முட்டாள் மாப்பிள்ளைய தேட நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீதான் ஒரு சரியான மாங்காய் மடையனை என் கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்தணும். அப்பனே. யார் இவன்? நல்ல கசக்கி புரிஞ்ச டர்க்கி டவல் மாதிரி இருக்கிறான். அப்பா உப்புலியப்பா, கலியுகத்துல கால் மேல பலன்னு சொல்லுவாங்க. ஒரு கால்ல ஷூ, ஒரு கால்ல செருப்பு. என் பொண்ணுக்கேத்த மாங்காமடியனை காட்டிட்டியேப்பா, கவர் பண்ணிடுறேன். தம்பி, தெரியாமத்தான் கேக்குறேன். ஒரு கால்ல ஷூ, ஒரு கால்ல செருப்பு போட்டிருக்கிறீங்களே, வழக்கமா இப்படித்தானா இல்ல வர்ற அவசரத்துல மாறி போச்சா? அறிவு இருக்கா? சரியான மாங்காமடையனா இருக்கிறீங்க. இந்த ஊர்ல கண்ணு முன்ன கடவுளே கொண்டு போயிருவானுங்கய்யா. முதல்ல உன் செருப்பு இருக்கான்னு திரும்பி பாரு.
போட்டானுல. இது எங்க அண்ணன் ஷூ, இது எங்க அப்பா செருப்பு. ஜோடியிலா செருப்பு இந்த பேடி பேத்துடுவான். அதான் நம்ம மூளை எப்படி? இவனு கொஞ்சம் மூளை இருக்கும் போல இருக்குதே. இவன் சரிபட்டு வர மாட்டான்.